வணக்கம். மாலை வணக்கம். இரவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் நான் ஆர்வமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் எல்லாம் எனக்கு கருத்துக்களை வழங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம் என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வாருங்கள், கருத்துக்களை எழுதுங்கள். தெரியாததை எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். சொல்லுங்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி. பகிர்ந்து கொள்வோம். மகிழ்ச்சி. நம்முடைய பாரதிதாசன் சொல்வதை போல சேக்கிழார் என்ன சொல்லியிருக்கிறார், மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்கிறார், கம்பர் என்ன சொல்லியிருக்கிறார், இப்படியெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு தமிழ் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கின்ற போது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். என்னடா இது இவ்வளவு சிறப்பா? படிக்காத எனக்கே இப்படி என்றால் படித்த மாபெரும் மேதைகளுக்கு அது எப்படி தரும் என்பதைத்தான் நினைத்து பார்க்கிறேன். அவ்வளவு சிறப்பு ஆற்றல் இருக்கிறது. வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூளாக்கும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமை தன்னை தொகையாக நிறுத்தி தூளாக்கும். காழ்ச்சிந்தை மறை செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்பதை பார்க்க வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமை தன்னை தொகையாக நிறுத்தி தூளாக்கும். காழ்ச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல் செந்தமிழை பெருக்க வேண்டும். கடல் போல் செந்தமிழை பெருக்க வேண்டும். கடல் எவ்வளவு பெரியது! கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். எவ்வளவு மொழி மீது பட்டிருந்தால் பாரதிதாசன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உதிர்த்திருப்பார், எழுதியிருப்பார். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு எழுதுகிற நம்முடைய பாரதிதாசன் அவர்களை எப்படி நம்மால் மறக்க முடியும் என்பதைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமதன்னை தொகையாக நிறுத்தி தூளாக்கும். காழ்ச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். எவ்வளவு ஆற்றல் பெற்ற நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருக்கிறவை நம்மை யாரும் ஒன்று செய்ய